இன்று மதியம் நாக்பூரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி நடக்கவிருக்கின்றது. இந்த போட்டியில் நம் அதிரடி தொடக்க வீரர் ரோஹித் சர்மா சதம் அடித்தார். கிரிக்கெட் உலகின் பிதாமகன் சர் டான் பிராட்மேன் மற்றும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி ஆகிய இருவரின் சாதனைகளை தகர்ப்பார். அது என்ன சாதனை என்று இந்த கட்டுரையில் பார்ப்போம் வாங்க. பிராட்மேன் 1928 ஆண்டு முதல் 1948 ஆண்டு வரை 52 சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடியுள்ளார். இவருடைய காலத்தில் டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே நடைபெற்றது. ஒருநாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகள் நடைபெறவில்லை. இந்த 52 சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் 80 இன்னிங்ஸ்களில் பேட்டிங் செய்துள்ள பிராட்மேன் 29 சதங்கள் அடித்துள்ளார். இதுவரை 323 சர்வதேச போட்டிகளில் மொத்தமாக 329 சர்வதேச இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மாவும் 29 சர்வதேச சதங்கள் அடித்துள்ளார். இன்று ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சதம் அடித்தால் ரோஹித் சர்மா பிராட்மேனின் 29 சர்வதேச சதங்களை கடந்து சாதனை படைப்பார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி இவர் 311 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 22 சதங்கள் அடித்துள்ளார். இதுவரை 202 ஒருநாள் போட்டிகளில் ஆடியுள்ள நம் அதிரடி வீரர் ரோஹித் சர்மாவும் 22 சதங்கள் அடித்துள்ளார். இன்று நடைபெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் சதம் அடித்தால் என்றால் நம் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியின் 22 ஒருநாள் போட்டி சதங்களையும் கடந்து சாதனை படைப்பார். ரோஹித் சர்மா கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் சதம் அடித்தார். இதன் பின்பு ஆடியுள்ள 8 இன்னிங்ஸ்களிலும் சதம் அடிக்காத ரோஹித் சர்மா இன்று ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கண்டிப்பாக சதம் அடித்து பிராட்மேன் மற்றும் சௌரவ் கங்குலியின் சாதனைகளை தகர்ப்பார் என நம்பலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.